ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி 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 ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தின் ஆன்மீக குரு அவதார பெருந்தகை ஓங்கார பரம்பொருள் ஆன்மீகத்தில் அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சாதனைகளில் சிகரம் காட்டிய மகான், பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த புரட்சியாளர், தொண்டுதான் நிம்மதி சேர்க்கும் என அறிவுறுத்திய ஆசான், சமூக சீர்திருத்தவாதி, மனிதநேய காவலர், தனித்தமிழ் மந்திரங்கள், வேள்வி மற்றும் வழிபாட்டு முறைகள் தந்து அதன் சக்தியையும் உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர், இயற்கையை இறையென போற்றும் மகான், அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பிணி போக்கிய கலியுக அவதாரம், இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து வாழ்ந்து காட்டிய இல்லற ஞானி, பக்தி ருசியூட்டி உலகம் முழுவதும் 6000த்திற்கும் மேற்பட்ட வழிபாட்டு மன்றங்களை அமைத்த ஆதிசக்தி அருமைந்தன், அன்னை ஆதிபராசக்தியின் திரு அவதாரம் பத்மஸ்ரீ அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் 84வது அவதார தின விழா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அருள்மிகு பங்காரு தெய்வத்தின் அருளாசி பெறுக. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இன்றைய தினம் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பணிகளை அன்னையின் ஆசியுடனும் பக்தியுடனும் செய்யும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். இயற்கையே இறை, அதனை மேம்படுத்த பாதுகாக்க செய்யும் தொண்டுகள் இறைவனுக்கு செய்யும் தொண்டுகள் என எடுத்துரைத்த ஜெகத்குருவின் அவதார பெருமங்கல விழாவிற்கு இன்னும் இருப்பது 7 நாட்கள் மட்டுமே. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பம்பரம் சுழல்வதற்கு கயிறும் தேவை, சக்தியும் தேவை. அதுபோல இன்றைய உலகத்தில் ஆன்மீகத்தை இயக்க அடிகளாரும் தேவை, அம்மாவும் தேவை. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் சிந்தலவாடம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அடுத்த இடம் ஆக்கூர் முக்கம் என்ற ஒரு இடத்தை தாண்டி வருகின்றோம். நாங்கள் 10 மணியை தாண்டி தான் அங்கிருந்து புறப்பட்டோம். அந்த ஆக்கூரிலே ஒரு மன்றம், அந்த மன்றத்திலே ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதும் அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னதினாலே அவருடைய ஆர்வத்தை பார்த்து நாங்களும் அங்கே இருந்து அதை பேசுகின்றோம். அந்த நேரத்திலே அதை முடித்துவிட்டு சந்தோஷமாக நாங்கள் கிளம்புகின்ற பொழுது மணி கிட்டத்தட்ட 11:45 12 ஆகிவிட்டது. அதை நான் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஒய்ஃப் அந்த இதில் ஏற்றிட்டு நாங்கள் புறப்படுறோம். அந்த நேரத்திலே ஒரு வயதான ஒரு அம்மா மூதாட்டி எங்களுக்கு, இந்த எலுமிச்சம்பழத்தில் பாக்கெட்டை வச்சுங்க, நான் வேப்பில் உங்கள் வண்டியில் சொருவிடுறேன், இந்த ரோடு ஒரு அப்படி இப்படிமா உள்ள ரோடு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு ஆசீர்வதித்து அந்த முதியவர் அனுப்புகிறார். சரி, ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வாங்கி வச்சுக்கோன்னு. அப்போ வயசு, அந்த வயசோட ஒரு அதை என்ன சொல்கிறது, அந்த வாலிப வயசில் இருக்கின்ற ஒரு தைரியம், எல்லாத்துக்கும் மேலாக அம்மா தொண்டு செய்துவிட்டு வந்து கொண்டு இருக்கின்றோம், அம்மா நம்முடன் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு மனதில் இருப்பதினாலே எங்களுக்கு இருளை பற்றிய பயமில்லை,
எதை பற்றியும் பயம் இல்லாமல் நாங்கள் கிளம்புகின்றோம். அவர்கள் சொல்லி ஒரு கிலோமீட்டர் வந்த உடனே ஒரு எல்பெண்ட் வளைவு, வேகத்தை குறைத்து தான் அங்கே திருப்ப வேண்டும். அதை திருப்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தூரத்திலே ஒரு சிறிய குழந்தை, பளபளக்கிற அந்த மாதிரி ஒரு குழந்தையை நான் ஒரு பார்த்ததில்லை. தெய்வ குழந்தைன்னு சொல்லலாம். செக்கச்செவேல் என்ற குழந்தை, உடம்பு முழுக்க நகை, ஜொலிக்கின்றது. என்னுடைய லைட்டை அடித்து பார்க்கும் பொழுது ஜொலிக்கிறது. மனதுக்குள்ளே இது என்ன இந்த நேரத்தில் 12 மணிக்கு ஆள் அரவம் இல்லாத இடத்திலே ஒரு குழந்தை இவ்வளவு நகைகளை போட்டுக்கொண்டு இங்கே நிற்கின்றதே என்று நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனக்கு மனைவி பயந்து விடக்கூடாது என்பதற்காக அவரிடம் நான் சொல்லவில்லை. நான் வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றேன், நான் பயந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் என்னிடம் சொல்லவில்லை. ஆக இருவரும் பார்த்திருக்கின்றோம். இருவரும் ஒருவரை ஒருவர் பயமுறுத்தக்கூடாது என்பதற்காக மனதிற்குள்ளே இருத்தி கொண்டு அந்த இடத்திற்கு செல்கின்றோம். டிம்பரைட் அடித்து பார்க்குறேன், அந்த குழந்தை நகரவே இல்லை, போய்கிட்டே இருக்கு. அப்படியே வரும்போது எங்களை நோக்கி அது 2 ஸ்டெப்பு முன்னாடி வருது. எங்கள் வண்டி போகுது. ஒரே ஒரு வார்த்தையை மனைவிக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்க, அந்த டேர்னிங் வருது, அதில் திரும்பணும் அப்படின்னு அதை சொல்கிறேன். வேறு எதுவும் சொன்னால் அது பயந்துடும் அப்படிங்கிறதுக்காக மனைவிக்கு சொல்கின்றேன். போகிறோம். அந்த குழந்தை எங்களை பயமுறுத்தலை, சிரிச்சுக்கிட்டு முகப்பொலிப்போட அது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அது தோணுது. இருந்தாலும் மனக்குள்ளே உள்ளுக்குள்ளே இந்த நேரத்தில் ஒரு குழந்தை இவ்வளவு நகையோடு நிற்குமேங்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் வரத்தானே செய்யும். நாங்கள் அந்த இடத்திலே போய் கிட்ட போகிற வழியில் என்னுடைய கண்கள் இரண்டும் அந்த குழந்தையிலிருந்து அகலவே இல்லை. அதை பார்த்து கொண்டே செல்கின்றேன். கடைசி வரை அந்த குழந்தை எங்களை பார்த்து சிரித்து கொண்டு தான் இருந்தது. அந்த இடத்த கடந்துட்டோம். அந்த இடத்த கடந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போகிறோம். அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் காலையில் நாங்கள் அந்த இடத்துல வரும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டான காரு, அது ஸ்பாட்லேயே அவர் அவுட்டு. இது இந்த செய்தி எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த காரை பார்த்து கொண்டு தான் வந்தோம். திருப்பி செல்கின்ற பொழுது இந்த குழந்தையை பார்த்து சிறிது தூரத்திலே அந்த கார் கிடக்கின்றது. இந்த கார் ஆளில்லாத கார், உடைந்து நொறுங்கி கிடக்கின்ற கார், மணல் பகுதியில் இருக்கின்ற கார் எங்களை நோக்கி வருகின்றது. எப்படி இருக்கும் மனசுக்கு பாருங்கள். மணி இரவு 12, ஆள் இல்லாத, லைட் இல்லாத, யாருமே இல்லாத அந்த உடைந்து கிடந்த கார் மணலிலே இருந்து மேல் நோக்கி எங்களை நோக்கி நோக்கி வருது. 2 பேரும் பார்த்துட்டோம். சரி, இந்த கார் வருது, இது ஆக்சிடென்ட் ஆகி செத்த இடம்னு தெரியும், நீ பயப்படாத, இருக்கமா பிடிச்சிக்க, அது மண் ரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் கிராஸ் பண்ணிடுறேன்ட்டு 50, 60, 70, 80 கொடுத்துட்டேன் ஆக்சிலேட்டரில். ஒரு ஜர்க்குன்னு ஒரு மூமெண்ட்டில் அந்த கார் தார் ரோட்டில் ஏறுறதுக்கு நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு சரியாக போச்சு. உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. ஒரு கார் ஒன்றுமே இல்லாமல் வந்தால் எப்படி இருக்கும்? அது பக்கத்து ஊர். அந்த பக்கத்து ஊரில் எங்களுடைய தொண்டர் சக்தி சரோஜா அம்மா அவருடைய இல்லத்திலே சென்று நிறுத்தி தண்ணி வாங்கி கொடுத்து விட்டு செல்லலாம் என்று அவருடைய காலிங் பள்ளி அமுக்கிறோம். அவங்க வர்றாங்க. என்ன தம்பி இத்தனை மணிக்கு 12 மணிக்கு தாண்டிடுச்சு, இப்போ வரீங்களே, என்ன இவ்வளோ நேரமாக ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஆறுதலாக அந்த வார்த்தையை எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அம்மா நேரம் ஆயிடுச்சுமா, அதனால தான் வர்றோன்னு. ஏன் உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு, மூஞ்செல்லாம் சரியா இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா வர்ற வழியிலேன்னு ஆரம்பித்தேன். அவங்க உடனே புரிஞ்சு போச்சு எனக்கு, வர்ற வழியில் ஏதோ பார்த்துருக்குறீங்க, அப்படியே இல்லைங்கன்னு வீட்டு உள்ளே போயிட்டு மோரை எடுத்து இரும்பை காய்ச்சி அந்த இரும்பை அந்த மோரில் நினச்சி அதை கொடுக்குறாங்க. அது அந்த இரும்பில் நினச்சி கொடுக்குறது ஒரு பரிகாரம்னு சொல்லுவாங்க. நாம் எதையாவது பார்த்து பயந்திருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரமாக அதை கொடுப்பார்கள். அதை கொடுத்தார்கள். அதை வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, அது ஆக்சிடெண்ட் ஆன இடம், அது பல நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆன இடம், அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே அவர் அவுட், அதுவும் தெரியும். இந்த நேரத்தில் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க, சரி அம்மா துணை இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. சரி, இன்னும் மேற்கொண்டு இன்னொரு 7-8 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அம்மாவோட துணையோடு நாங்கள் புறப்பட்டு வரும் பொழுது ஒரு போலீஸ்கார் எத்தாப்பில் வர்றாரு. அவர் கேட்குறாரு, எங்கே சக்தி போயிட்டு வர்றீங்க? இந்த மாதிரி சின்னங்குடிக்கு போயிட்டு வர்றோம். சின்னங்குடிலேருந்து வர்றீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு, சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்ன வேலையாக போயிட்டீங்க? இல்லை, இருமுடி கட்டி வச்சுட்டு வர்றோம். சரி நல்ல வேலை தான் பாட்டு வந்திருக்கீங்க. துணை இல்லாமல் மனைவியை அழைச்சிட்டு இந்த நேரத்தில் வரலாமாங்கிற ஒரு வார்த்தையை அவர் கேட்டுட்டு, சரி உங்களுக்கு பராசக்தி துணை இருப்பா, வாங்க. அதை நானும் சொல்ல அவரும் அதை ஆமோதித்து அனுப்பி விட்றாரு. திருப்பி அதை நாங்கள் சென்று வீட்டில் நிம்மதியாக உறங்கினோம்.
இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஆதிபராசக்தி அன்னையே குழந்தை வடிவில் வந்து அந்த நகையெல்லாம் போட்டுக்கொண்டு நம்மை ஏதோ ஒன்றை பார்த்து நாம் பயப்பட போகின்றோம், நீ பயப்படாத, நான் உனக்கு ஆசீர்வாத காட்சி அளிக்கின்றேன் என்று சொல்லி குழந்தை உருவிலே வந்து காட்சி அளித்து எது நாம் சந்திக்க இருக்கின்ற அந்த கார் மூலமாக நாம் சந்திக்க இருந்த ஒரு விபத்தினை, ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்காக இருமுடி தொண்டு செய்து வந்தோம் என்பதற்காக ஆதிபராசக்தி எண்ணி அங்கேயே அவர் இருந்து விடவில்லை, நம்மை பின்தொடர்ந்து வந்து நமக்கு முன்னாலே சென்று நமக்கு ஏற்பட போகின்ற ஆபத்திலே இருந்து பாதுகாப்பளித்து காட்சியை கொடுத்தார். அந்த அற்புதமான நிகழ்வை உங்களுடைய பகிர்ந்து கொள்வதிலே ஆனந்தம் அடைகின்றேன். இன்னும் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது பல நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்கிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.